ஏன் கதை கேட்கணும்? நிறைய கிராமத்தை சேர்ந்தவர்கள் இருந்தால் தெரியும். கதை கேளுன்னு ஆரம்பித்து கிராமிய பாடல்கள் நிறைய இருக்கும். எல்லா பகுதியிலும் இருக்கும் தமிழ்நாட்டில். யாருடைய அந்த பகுதியில் யார் பெரிய வீரனோ இல்லை பெரிய ஒரு முன்னணியிலே இருந்து ஏதாவது ஒன்றை செய்தவன் என்றால் அவனுடைய கதையை கேளு அப்படின்னு கதை கேளுன்னு இருக்கும். இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் கேட்குறேன். சின்ன பிள்ளைங்களை விட்டுறலாம், கொஞ்சம் பெரியவர்கள், ஒரு 25 வயதுக்கு மேலானவர்கள். கடைசியா எப்ப நாம ஒரு கதையை சொன்னோம்? யோசிக்க வேண்டியிருக்குல்ல. சிறு வயது முழுக்க கதைகளால் நிரம்பி இருந்தது நமக்கு. இங்க இப்ப இருக்கிற பிள்ளைகளை கேட்டா அதுக்கு யாரும் கதை சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. எங்களுக்கெல்லாம் நிறைய கதை சொன்னாங்க. வீட்டில் எப்படியும் ஒரு அப்பத்தாவோ ஒரு அத்தாச்சியோ ஒரு பாட்டியோ இருக்கும். கட்டாயமா இரவு சாப்பிடுகிற நேரத்தில் ஒரு கதை உண்டு. அதுலயும் சில பாட்டிகள் ரொம்ப உஷார் பாட்டி. அது சாப்பாடு வேண்டான்னு அடப்பிடிக்கிற குழந்தைக்கு த்ரில்லிங்கா ஒரு கதையை சொல்லி, இந்த பாக்கி இருக்கிறதெல்லாம் நீ சாப்பிட்டு முடிச்சா அந்த கதையில யாரு வில்லன்றதை நான் சொல்லுவேன் அப்படின்னா அதுக்காகவாவது சாப்பிட்டு கதை கேட்டுத்தான் நாம் வாழ்ந்தோம். அப்படித்தான் வளர்ந்தோம் இல்லையா? இந்த 1001 அராபிய இரவு கதைகள்னு ஒரு கதை இருக்கு. அந்த கதையிலேருந்து இப்படிதான் அது ஆரம்பிக்கும். ஒரு மன்னன் இருந்தான். அவனுக்கு எந்த ஒரு காரணத்தினாலேயும் பெண்கள் மேல ரொம்ப வெறுப்பு. அவனுக்கு ஈராக் பகுதியில் இருந்த மன்னன், பெண்கள்னா அவனுக்கு ரொம்ப வெறுப்பு. மன்னன் வேற இல்லையா, அதனால என்ன பண்ணினா, எனக்கு பெண்ணுனாலே பிடிக்கல, அவங்கள பழி வாங்கணும். இந்த என்ன செய்ய போறேன்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்ய போறேன். காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு கல்யாணம், ஒவ்வொரு நாளும் அந்த ஆள் புது மாப்பிள்ளை. அடுத்த நாள் காலை அந்த பெண் கொல்லப்படுவாள். இந்த மந்திரிக்கு என்ன வேலைன்னா, அடுத்த மணப்பெண்ணோட ரெடியா இருக்கணும். எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டிருக்காங்க பாருங்க அந்த காலத்தில். இந்த அரசனுக்கான மணப்பெண்ணை, தினம் ஒரு மணப்பெண்ணை அந்த மந்திரி கொண்டு வரணும். எப்படி கொடுப்பாங்க அவங்களுக்கு தான் தெரியல. அடுத்த நாள் காலையில பொண்ணு சாக போகுதுன்னா எந்த வீட்டில் பொண்ணு கொடுப்பாங்க? இப்ப ஏகப்பட்ட பணத்தை கொடுத்து அச்சுறுத்தி தினம் ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைய அவன் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அந்த அரசன். மந்திரிக்கு ஒரு நாள் ஒரு பெண்ணும் கிடைக்கல. எல்லாம் பெண்ணை பெற்றவங்க எல்லாம் குடும்பத்தோட வேற வேற நாட்டுக்கு ஓடிட்டாங்க. ஒரு பெண் இல்லை ஊர்ல. ஆனா பொண்ணை கூட்டிட்டு போலன்னா அரசன் இவருடைய கழுத்தை வெட்டிடுவான். அப்படியே கவலையோட உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு, அந்த மந்திரிக்கு ஒரு மகள் இருக்கிறார். இந்த மகளை சொல்றாரு, அப்பா ஏன்பா வருத்தமா இருக்கீங்க? அம்மா இன்னைக்கு ஒரு பெண்ணும் கிடைக்கலம்மா, அந்த ஆள் என் தலையை எடுத்துருவாம்மா. அந்த பெண்ணு சொன்னா, நான் போய் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்க அரசர், ஐயோ இல்லம்மா, காலையில உன்னை கொன்னுருவான், நீ இறக்கிறத நான் பார்க்க முடியுமாம்மா, நீ உன்னை அனுப்ப மாட்டேன். அந்த பொண்ணு சொன்ன, அப்பா கவலைப்படாதீங்கப்பா, நான் உயிரோட இருக்கேன். இருக்க முடியாத, அந்த ஆள் விட மாட்டானே, காலையில கொன்னுருவானே உன்னை, காலையில இருக்க விட மாட்டானேம்மா உன்னை. அப்பா நீங்க கவலைப்படாதீங்க, எப்படி இல்லை உங்க தலை தானே விழும், அதை நான் பார்க்க முடியுமா? நான் போகிறத உங்களால பார்க்க முடியாதுன்னா நீங்க போறத என்னால எப்படிப்பா பார்க்க முடியும்? நீங்க இருங்கப்பா, என்னை கல்யாணம் பண்ணி கொடுங்க, நான் பார்க்குறேன். அந்த பெண்ணு போயிட்டா. அந்த மந்திரி தன்னுடைய மகளுக்கு என்ன போதும்னு அப்படியே பயந்துட்டு இருக்காரு. அன்று இரவு அந்த அரசன் தன்னுடைய புது மணப்பெண்ணை சந்திக்கிற போது இவ சொல்றா, எப்படி காலையில என்ன நீங்க கொன்னுடுவீங்க, கொஞ்சம் நேரம் இருக்கு, அந்த நேரம் மட்டும் ஒரு கதை சொல்லட்டான்னு கேட்கட்டான். ஒரு கதை சொல்லட்டா சார் அப்படின்னு விஜய் சேதுபதி கேட்பார்ல, அது மாதிரி ஒரு கதை சொல்லட்டான்றா. அவனுக்கு டைம் இருக்கு, இவ கழுத்தை வெட்டுறதுக்கு டைம் இருக்கு இன்னும். சரி சொல்லுன்னா அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். கதையில ஒரு சுவாரஸ்யமான கட்டம் வருகிறது. அந்த கட்டம் வரும்போது அந்த அரசனுக்கே படபடப்பா. அப்புறம் என்னாச்சு? விடிஞ்சிருச்சு, நீங்க என்ன கொல்ல போறீங்க, இப்ப சொல்ல முடியாது. ஐயோ இல்ல, அதை நீ சொல்லிடு, அப்புறம் உன் கழுத்தை வெட்டுற முடியாது. நான் அவ்வளோ ஏமாந்தாலும் நினைச்சிய நீ? இந்த கதையோட ட்விஸ்ட் என்னன்னு தெரியணும்னா எனக்கு இன்னும் ஒரு நாள் டைம் கொடு, நாளை இரவு தான் அதை சொல்ல முடியும்ட்டான். ஸோ இவன் என்ன பண்ணா, மரண தண்டனையை ஒரு நாளைக்கு தள்ளி போட்டான். அன்றைக்கு இரவு முதல் கதையினுடைய முடிவை சொல்லிட்டா. அப்ப சொன்னா, இன்னும் ரொம்ப நேரம் இருக்கே, வேணா ரெண்டாவது கதை சொல்லிட்டா. ரெண்டாவது கதை சொல்லட்டுமா பாஸ்? ரெண்டாவது கதையை ஆரம்பித்து சொல்ல ஆரம்பித்தாள். அந்த கதையில
ஒரு சிக்கலான கட்டம் வருகிற போது வானத்தில் இருந்து வெளிச்சம் வந்து விட்டது. ஐயோ, இதுக்கப்புறம் சொல்ல முடியாது, நீ என் கழுத்தை வெட்டுறது நான் வெட்ட. அவனுக்கு தாங்கல. இப்படியே ஒரு கதை, 2 கதை, 3 கதைன்னு 1001 கதைகளை அவள் சொன்னார். அதுதான் 1001 அராபிய கதைகள் என்பது இதிலிருந்து வந்ததுதான். அந்த கடைசி நாள் அவளால் அதை நீட்ட முடியவில்லை. அந்த சொல்லி முடிக்க வேண்டிய கட்டம் வந்தது. கதையை சொல்லிட்டா. சொன்னா, நான் முதல் நாளே இறந்திருக்க வேண்டியவர். எங்க அப்பா அழுதாரு. நான் இருந்தாலும் என்னுடைய கதைகளின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிற காரணத்தினாலே நான் இவ்வளோ 1000 இரவுகளை தாண்டியாச்சு. இனி நான் இறந்தா பரவாயில்ல. அந்த மன்னன் சொன்னான், இவ்வளவு நாள் நீ சொன்ன கதைகளில் இருந்து எனக்கு ஒன்று தெரிந்தது. பெண்களை வெறுத்த நான் ஒரு அடிமுட்டாள் என்பதை எனக்கு நீ புரிய வைத்து விட்டாய். அதனால என்னுடைய எண்ணத்தையும் நான் மாற்றிக் கொள்கிறேன். நீ என்னுடைய மனைவியாக காலம் அனுமதிக்கிற வரை நீ வாழ வேண்டும் என்று சொன்னான். நண்பர்களே, இப்படித்தான் கதைகள் இந்த மண்ணிலிருந்து பிறந்தன. எல்லா மண்ணிலிருந்து, இது அரேபிய மண்ணிலிருந்து பிறந்தது. நம்முடைய மண்ணுக்கு இதை போல கதைகள் இருக்கும். கடைசியாக நீங்கள் எப்போது கதை சொன்னீர்கள்? இங்க இந்த தாத்தா பாட்டியா இருக்கிறவங்க சொல்லுவாங்க, கட்டாயம் சொல்லுவாங்க. பல பிள்ளைகள் கேட்கறது இல்லை. இப்போ நீ சும்மா ஒரு போனை காமிங்குது. எனக்கு தெரிந்து இதுதான் முதல் தலைமுறை குழந்தைகள் போனை பார்த்து சாப்பிடுகிற முதல் தலைமுறை குழந்தைகள் இப்போதுதான் பிறந்திருக்கிறார்கள். இதுவரை நம்ம மண்ணில் இல்லை. அதனால யாராவது பேசினா அவனுக்கு பிடிக்கல, நீ நையின்னு பேசாத, நான் போனை பார்க்கறேன்றான். ஆனா அதையும் மீறி சில தாத்தா பாட்டிகள் கதை சொல்லுவீர்கள். தப்பா எடுத்துக்காதீங்க, அப்பா அம்மாக்கள் பெரும்பாலும் சொல்லுவதாக எனக்கு தெரியவில்லை. ஏதோ 1 2 இருக்கலாம், இல்லைன்றார் ஒருத்தர். ஏன்னா பிஸியா இருக்காங்க, முடியல. அப்பா அம்மா தாத்தா பாட்டி இருந்தா சொல்லுவாங்க, வேற ஊர்ல இருந்தா என்ன செய்வது? ஆசிரியர்கள் பாவம், ஆசிரியர்களை பத்தி பேசவே கூடாது. எங்க இருந்தாலும் கை கூப்பி, 2 கை கூப்பி தொழுகிறேன் அவர்கள். உலகத்திலே கஷ்டமான வேலை பேங்க் வேலை. நான் இது மட்டும் நினைச்சிட்டு இருந்தேன், ஏன்னா நான் பேங்க்ல வேலை செய்யறதுனால. இப்போ அந்த எண்ணத்தெல்லாம் மாத்திக்கிட்டேன். ரொம்ப கஷ்டமான வேலை ஆசிரியர் வேலை செய்வது தான் ஐயா. ஒன்றும் சொல்லக்கூடாது. இந்த பிள்ளைங்களை, இங்க இருக்கிற பிள்ளைங்களாம் எவ்வளவு சிரிச்சிட்டு இருந்தோம். நம்மளாம் ஸ்கூல்ல படிக்கும் இப்படியே சிரிச்சிட்டு இருந்தோம். எந்த டீச்சரும் கூப்பிட்டு எப்படி வேணா அடிக்கலாம் எங்களை. சும்மா பொழுது போகாமல கூட்டி இருக்கு ஒரு டீச்சர் எங்களெல்லாம். எதுக்கு கூட்டினாங்கன்னு கடைசி மட்டும் தெரியாது. அப்புறம் எங்க ஸ்கூல் அரசு பள்ளியில தான் நான் படித்தேன். அந்த ஒரு புளிய மரத்துலேருந்து ஒரு இதை உடைச்சிட்டு வர சொல்லுவாங்க. ஏய் போய் உடைச்சிட்டு வா. நாம போய் உடைச்சிட்டு வருவோம். எதுக்கு? நம்ம கையில் அடிக்க. ஆட்டுக்குட்டியே அனுப்பிச்சு அறிவாளை கொண்டு வர சொன்ன கதையா நாமே அதை முறிச்சு கொண்டு வருவோம். நீட்டு கையை நீட்டும் போது இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் இருக்குல்ல, ஒருத்தர் அடிக்க வந்தா நம்மள அறியாம கையை நீட்டுவோம். நீ கையை இழுத்துக்கிறியா அப்படின்னு இன்னொரு பிள்ளைய கூப்பிட்டு அந்த பிள்ளைய நம்ம கையை பிடிக்க வச்சு, அப்புறம் எல்லா கிளாஸ்லையுமே நமக்கு விரோதிகள் இருப்பாங்க. நல்லா படிக்கிற பிள்ளைகள் என்ற விரோதிகள் எல்லா வகுப்புலையும் இருப்பாங்க. அதெல்லாம் முதல் ரோல உட்காந்து டீச்சர் தும்மினா கூட எழுதிக்கும். தும்முறாங்கடா அதெல்லாம் எழுதிக்கூடாதுன்னு கேட்காது. அந்த பிள்ளைய கூப்பிட்டு நம்ம தலையில குட்ட சொல்லுவாங்க. வாங்கியிருக்கீங்களா நீங்க யாராவது? புரிஞ்சுதா அவனுக்கு? புரியல டீச்சர். நீங்க வா, உனக்கு புரிஞ்சுது. அவன் புரிஞ்சுதும்மா. அவன் படிக்கிறதுக்குன்னு கடவுளை அவனை பிறப்பிச்சிருக்காரு. அவனுக்கு புரிஞ்சுது, உனக்கு புரியலையா? நீ குட்டு அவ தலையில. அப்படிலாம் அடி வாங்கியிருக்கோம். எனக்கு கூடுதலா ஒரு துன்பம் என்னன்னா, எங்க அப்பாவும் வாத்தியார். அதனால இப்ப இருக்கிற பிள்ளைகள்லாம் நடக்காது, நடக்கவே நடக்காது. தெரியாம ஒரு டீச்சர் அடிச்சுட்டாங்கன்னு வைங்க, அடிக்க முடியாது, உடனே ஜெயிலுக்கு போயிடுவாங்க பாவம். ஒரு டீச்சர் கையை தூக்கிற உடனே பையன் கையெல்லாம் தூக்காதீங்க, நாளைக்கு சன் நியூஸ்ல வந்துருவீங்கன்றான். உடனே வீட்டுக்கு போய் பையனோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி அடுத்த வீட்டு ஆயா எதிர் வீட்டு ஆடு எல்லா ஸ்கூலுக்கு நீதி கேட்கறதுக்காக போறாங்க. இப்படி இருக்கும்போது ஆசிரியர்கள் கதை சொல்லுவது என்பதை எதிர்பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதையும் மீறி சில ஆசிரியர்கள் சொன்னீங்கன்னா இந்த இடத்துல இருந்தே தொழுது வணங்கி கொள்ளுகிறேன். அப்ப யாரு தான் நம்ம பிள்ளைகளுக்கு கதை சொல்லுகிறார்கள்? தாத்தா பாட்டி பக்கத்துல இருந்தா 1 2 கதை சொல்லுவோம். இவனுக்கே அந்த கதையெல்லாம் பிடிக்கிறது இல்லை. இந்த கதையில ஒரு சூப்பர் மேன் இல்லை, ஒரு ஸ்பைடர் மேன் இல்லை, இதெல்லாம் ஒரு கதையான்றான். அப்பா அம்மாக்கள் சொல்லுவதில்லை. பள்ளியில கதைகள் சொல்லுவதற்கான நேரமும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. அப்போ பிள்ளைகளுக்கு யார் கதை சொல்லுவது?
நம்முடைய வீடுகளை நீங்கள் யோசித்தால் உங்களுக்கு ஒன்று தெரியும். ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம் கதை சொல்லுவார்கள். கதை விடுறத நான் சொல்லல, அதை ஆண்கள் தான் அதிகமா செய்வாங்க. கதை விடுறது வேற, கதை சொல்றது வேற. கதை சொல்லுவதை பெண்கள் தான். நம்ம நீங்க கேட்ட எந்த கதையும் உங்கள் வீட்டில் யாரோ ஒரு பெண் தான் அதை சொல்லியிருப்பாங்க. தாயோ பாட்டியோ அத்தையோ சித்தியோ பெரியம்மாவோ தான் அந்த கதையை சொல்லியிருப்பாங்க. நான் சென்னையில திருவல்லிக்கேணி என்ற பகுதியில் தான் நாங்கள் வசித்தோம். ஒரு குறுகிய காம்பவுண்டுக்குள்ள 3 வீடு இருக்கும். 3 வீடை சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 80 பார்ட்டி அந்த ஒரு சின்ன இடத்துலயே இருக்கும். இரவானால் பெண்கள் எல்லாரும் அந்த ஒரு 10 வயசுலேருந்து ஒரு 20 வயசு மட்டும் திருமணம் 6 வயது மட்டும் இருக்கிற பெண்கள் எல்லாம் கூடி உட்காந்து பேய் கதை சொல்லுவாங்க. இது நடக்காத காம்பவுண்டே இருக்க முடியாது. இப்ப பிடி சாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய புத்தகம் இந்த கண்காட்சியில் எங்கேயாவது இருக்கான்னு தெரியல. பேய் பேய் தான் அப்படிலாம் கதை எழுதுவார். இப்ப வர பேய் பட ரேஞ்சில் பார்த்தா அது ரொம்ப சாதாரண. ஆனா அன்னைக்கு அது ரொம்ப பயங்கரமா இருக்கும். அந்த கதையை சொல்லும் போது எங்களை மாதிரி சின்ன பிள்ளைங்களை அங்க சேர்க்க மாட்டாங்க. சின்ன பிள்ளைங்களாம் கேட்ட ராத்திரி கனவுல பேய் வரும் போன்றுவாங்க. ஆனால் விரட்ட விரட்ட தின்பண்டத்தின் மீது ஈக்கள் வந்து உட்காருவது போல அவர்கள் எவ்வளவு விரட்டினாலும் போய் அந்த கதைகளை கேட்டுக்கொண்டே இருப்போம். அப்ப எங்களுக்கு ஹீரோ யாரு? கமல்ஹாசன், ரஜினிகாந்த் தானே அப்ப புது ஹீரோஸ். எங்களுக்கு ஒரு படம் வந்துடக்கூடாது. ஒரு ஆள் நடுவில் உட்காந்துருச்சு, முதல்ல எடுத்த உடனே வணக்கம்னு ஒரு ஸ்லைடு இது இப்படி ஆரம்பிக்கும் கதை. வணக்கத்திலேருந்து ஆரம்பிச்சு கடைசியில நன்றி ஸ்லைடு மட்டும் கதை சொல்லுகிற பெண்கள் அன்றைக்கு ஒவ்வொரு வீடுகளிலும் இருந்தார். புத்தகங்களில் கதைகளை அதிகம் படிக்கிறவர்களும் எப்போதும் பெண்களாகவே இருந்தார். ஏனென்றால் வாழ்க்கையை அவர்கள் கதைகளின் மூலமாகத்தான் அறிந்து கொண்டார். ஆணுக்கு உலகம் இருந்தது, பெண்ணுக்கான உலகம் வீட்டிலே தான் இருந்தது என்பதால் கதைகளில் இருந்துதான் வாழ்க்கையை அறிந்து கொண்டார்கள். இப்படி வந்த நம்முடைய பயணத்தில் கதை கேட்பது கிட்டத்தட்ட நின்று போயிருக்கிற ஒரு காலகட்டத்தில் தான் நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய இழப்பில்லை அது. கதை சொல்லுதல் என்பது வாழ்க்கையை எப்படி புதிதாக மாற்றுகிறது. இப்ப ஐயா இந்த திட்டத்தை சொன்னார், நிமிர்ந்து நில் துணிந்து சொல் என்கின்ற அந்த திட்டம். அதை கேட்ட உடனேயே எனக்கு ஒரு கதை தான் ஞாபகத்துக்கு வந்தது. எழுத்தாளர் பாலகுமாரன் எழுதிய கரையோர முதலைகள் என்கின்ற புத்தகம். இப்போ இங்க இவ்வளவு பேர் வந்திருக்கீங்கல்ல, ஒரு ஒப்பந்தம் நமக்குள்ள செஞ்சுக்கணும். கட்டாயமா எல்லாரும் ஒரு புத்தகமாவது இங்க வாங்கணும். வாங்குறீங்களா? உடனே சில பேர் சொல்லுவாங்க, அப்படித்தான் போன வருஷமும் ஒரு அம்மா சொல்லிச்சு வாங்கினேன், அதையே இன்னும் பிரிக்கலன்றாங்க சில பேர். புத்தகங்களை படிப்பதனால் நமக்கு என்ன கிடைக்கும் என்றால், புத்தகத்திலே இருக்கிற கதை, அது கதையோ வரலாறோ, அதிலிருந்து வாழ்க்கையை பார்க்கின்ற ஒரு பார்வை நமக்கு கிடைக்கிறது. கரையோர முதலைகள் கதையில நீங்க சொன்ன அதே சிச்சுவேஷன் தான். ஸ்வப்னா தான் கதாநாயகி. சின்ன பெண், அவ ஒரு 16-17 வயசு பெண்ணு. வீட்டில் வறுமை, அவளை கவனிக்க ஆள் கிடையாது. அந்த பகுதியில் ஒரு போட்டோ கடை வைத்திருந்த ஒரு ஆள் தினம் இவளை கூப்பிட்ற, பாப்பா சாக்லேட் சாப்பிடு, பாப்பா பிஸ்கெட் சாப்பிடு. அப்போ எவ்வளோ பெருசா அந்த மனசுக்கு அது இருக்கும் தெரியுமா? வீட்டில் கவனிப்பு இல்லாத சின்ன குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு ஒரு ஆள்கிட்ட கூப்பிட்டு அதை சாக்லேட்டு பிஸ்கெட்டு கொடுத்தா, நீங்க ரொம்ப சின்ன குழந்தைங்க இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்றேன். முதல் வார்த்தை என்ன வரும்னா, பாப்பா நீ ரொம்ப அழகா இருக்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே அந்த வயதில் அது தேவையில்லாத ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உடனே அம்மாட்ட போய், அம்மா அந்த அங்கிள் சொல்றாருமா எனக்கு சாக்லேட் கொடுத்துட்டு நீ அழகா இருக்கன்னு அவர் சொல்றாருமான்னு அம்மாட்ட போய் சொல்லணும். இதுதான் நிமிர்ந்து நில் துணிந்து சொல் என்பது. இதுதான் நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு இப்படி சொல்லுவதற்கு நாம் இருக்கிறோமா? ஒரு தாயாக, தந்தையாக, ஆசிரியராக, அரசாங்க அலுவலர்களாக நாம் ஒவ்வொருவரும் நம்மை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு, ஒரு குழந்தைக்கு இது நடக்குதுன்னா அந்த பெண் குழந்தை யாரிடம் போய் இதை முதலில் சொல்லுவாள்? அம்மாட்ட சொன்னா அடி விழும், படிப்பை நிறுத்திடுவாங்க, இனிமே ஸ்கூலுக்கு போக விட மாட்டாங்க, அதனால நான் பேசாம இருந்துக்கிறேன். இப்படி சொன்ன ஆளு அவரை பத்தி வீட்டுல சொல்ற, வாய மூடு, அவரை பத்தி போய் சொல்ற, அவர் நம்ம உறவுக்காரரு, பக்கத்து வீட்டுல இருக்கிறவரு,
ஏதாவது சொன்னியோ பிச்சை எறிஞ்சிருவேன். இப்படி பதில்கள் வரக்கூடுகிற வீடாக இருந்தால் குழந்தைகள் பேச மாட்டார்கள். நண்பர்களே, நம்முடைய சமூகத்தினுடைய மாபெரும் இழப்பு என்பது குழந்தைகள் நம்மிடம் பேச பயப்படுகிற ஒரு நிலைமை இருந்தால் அதுதான் ஒரு சமூகத்தினுடைய மரணம். அந்த அந்த நீ கிளம்பிட்டல்லம்மா, இன்னைக்கு நீ கிளம்பிட்டு என்ன கொஞ்ச நேரம் வீட்டில் தனியா இருக்க சொன்னல தாப்பா போட்டுக்கிட்டு. அப்ப அந்த 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 அங்கிள் வந்தாருமா, நம்ம உறவுக்காரர் நீ சொல்லுவல்ல, அவர் வந்தாருமா என்றால் ஐயோ என்ன இது ரியாக்ஷன் இல்லை. அப்புறம் சொல்லாத அது. சரிடா என்னடா ஆச்சு, என்னம்மா பண்ணாங்க, என்னடா நடந்தது, அப்படி எனக்கு சொல்லுடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் நீ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே கண்ணு, சொல்லு என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மாவோ ஒரு சித்தியோ ஒரு ஆசிரியரோ ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் இருக்க வேண்டும். அதுதான் நம் குழந்தைகளை காப்பாற்றும். பாலகுமாரனுடைய கரையோர முதலைகள் கதையில வர ஸ்வப்னாவுக்கு அப்படி யாருமே கிடையாது. அம்மாட்ட சொல்ல முடியாது, அப்பா குடிகாரர், ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாம் வாயாடின்னு ஸ்வப்னாவை ஏற்கனவே திட்டிட்டு இருக்காங்க, யார்ட்டையும் சொல்ல முடியாது. அவளுக்கு உண்மையிலேயே வாழ்க்கையில் இருந்த ஒரே ஒரு பிடிப்பு அந்த போட்டோ கடை ஆள் தான். ஏன்னா அவன் தான் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறான், சாக்லேட் கொடுக்குறான், பிஸ்கட் கொடுக்குறான், ஏய் பாப்பா நீ ரொம்ப அழகா இருக்கன்னு சொல்றான். அப்ப ஒரு குழந்தைக்கு, ஒரு பெண் குழந்தைக்கு எது நடக்கவே கூடாது என்று நாமெல்லாம் நினைக்கிறோமோ நண்பர்களே, அது அந்த குழந்தைக்கு நடக்கிறது. அதை வாங்கி கொண்டு வெளியிலே சொல்லாமல் அந்த கஷ்டமான பருவத்தை தாண்டி வருகிறார். நம்ம என்ன நினைக்கிறோம், குழந்தைகள் ஈஸி டார்கெட் என்று கயவர்கள் நினைக்கிறார்கள். ஏன் பேசாது, வெளியில சொல்லாது, ஈஸி டார்கெட் அப்படி நினைக்கிறோம். அதான் உண்மை. இவ வாய் திறந்து எதுவுமே சொல்லல. ஆனா என்ன ஆகுதுன்னாக்க காலம் கடந்து விடுகிறது. இவ கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆயிட்டா, படிச்சுட்டா, வேலைக்கு போயிட்டா, அப்புறம் திருமணமும் ஆயிருது. ஆனா இந்த ரணம் என்பது வாழ்க்கை முழுவதும் கூட இருக்கிற வலி. இது குழந்தையா இருக்கும் போது இது தெரியாவிட்டாலும் வளர்ந்த பிறகு ஒவ்வொரு நாளும் உறுத்துகிற ரணம், மரண வலி. இந்த வலி ஸ்வப்னா தன்னுடைய கணவனான தியாகுவிடம் போய் சொல்லுவதாக பாலகுமாரன் எழுதுகிறார். அந்த பகுதி தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நான் ஒவ்வொரு கதையிலிருந்தும் வாழ்க்கைக்கான பாடம் கிடைக்கிறது நான் சொன்னேன் இல்லையா. ஸ்வப்னாக்கு இப்ப திருமணம் ஆயிருச்சு, இப்ப அவளுக்கே குழந்தை இருக்கு. ஆனா அதை மறக்க முடியல. இந்த நைட் மேர்னு சொல்லுவாங்கல்ல, இரவு சில சமயத்துல அப்படி தூக்கி வாரி போட்டுக்கிட்டு எழுந்து கூனி குறிக, ஐயோ என்னை இப்படி அந்த ஒரு கஷ்டத்துக்கு அவன் ஆளாக்கிட்டானே, அந்த அவமானத்திலிருந்து அந்த அருவருப்பிலிருந்து வெளியே வர முடியாத ஒரு நரக வாழ்க்கையை அந்த குழந்தைகளுக்கு இந்த சமூகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. அவ 80 வயசு பாட்டி ஆனாலும் அந்த அந்த அவமானத்திலிருந்து அவளால வெளில வர முடியாது. தன்னுடைய கணவன்கிட்ட சொல்றா, அவ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இதை சொல்லுகிற மாதிரி ஒரு கணவன் கிடைப்பது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம்னு யோசிச்சு பாருங்களேன். கணவன் கிட்ட போய் சொல்றா, தியாகு என்னால இதை மறக்க முடியல, இதுல வெளியில வர முடியல. அப்போ தியாகு என்கிற அந்த கதாநாயகன் அவள்கிட்ட சொல்றான். அதுதான் அந்த கதையில இருக்கிற மைய புள்ளி. ஒரு பாசுரத்தை சொல்றான், ஆழ்வார் பாசுரம். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்த்தரினும் வித்துவ கோட்டம்மா ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே என்று ஒரு ஆழ்வாரனுடைய பாசுரம். அந்த ஆழ்வார் கடவுள்கிட்ட பார்த்து சொல்றாரு, கையில கட்டி இருக்கு. அந்த காலத்துல அனஸ்தீசியா எல்லாம் கிடையாது தானே, மயக்க மருந்தே கிடையாது. அந்த காலத்துல கட்டி வந்தா அந்த டாக்டர் அந்த கட்டியை எப்படி எடுத்திருப்பாரு, கண்ண மூடிக்கோ, அப்படி திரும்ப வலிக்கும், அவனை 2 பேர் பிடிங்க, காலை 2 பேர் பிடிங்க, அப்படியே அறுக்க வேண்டியதான். ஏன்னா மயக்க மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. விஞ்ஞானம் நமக்கு எவ்வளவு உதவி இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள் நண்பர்களே. அன்னைக்கு அந்த கட்டியை அப்படியே சீழோட மருத்துவன் கட்டி வெட்டி எறிகிறான். உடனே நோயாளி என்ன பண்ணுவான், மருத்துவன் அடப்பாவி என்னை வெட்டிட்டியேன்னு டாக்டர் அடிப்பானா? மாட்டான். என்னுடைய நோயை நீ தீர்க்க வந்தாயே என்று மருத்துவரை அந்த நோயாளி கட்டி தழுவி வாழ்த்துவான். அப்படி கடவுளே நீ எனக்கு கஷ்டங்களையே தந்தாலும் நான் உன்னை வாழ்த்துவேன் என்பது ஆழ்வாரனுடைய பாடல். இந்த பாடலை தியாகு ஸ்வப்னாட்ட சொல்லிட்டு, ஸ்வப்னா வாழ்க்கை என்பது ஒரு மருத்துவன் மாதிரி, வலிக்க வலிக்க உன்னுடைய கட்டிகளை, உன்னுடைய ரணங்களை, உன்னுடைய பிரச்சனைகளை அதை அறுத்து எரியும்.
இதை அறுத்து எறிவதாலே வாழ்க்கையை நீ வெறுத்து விடாதே. அந்த மருத்துவனை நோயாளி காதலிப்பது போல நீ வாழ்க்கையை இனிமேல் காதலிக்க வேண்டும். நடந்ததை நினைத்து கொண்டிருக்காதே. இதுதான் நிமிர்ந்து நில். இது பெண் குழந்தைகளுக்கு மாத்திரமல்ல, இங்கே இருக்கிற எல்லாருக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்கிறேன். வாழ்க்கை நமக்கு அவமானங்களை தரும், தோல்விகளை தரும். நல்லா போயிட்டே இருக்கிறப்ப டொம்முன்னு கீழே விழுந்துருவோம். யாரு பிடிச்சி தள்ளினானே தெரியாது. கடைசி மட்டும் எவன் கை தூக்கி விட்டுறதா வந்து நிக்கிறானோ அவன் தான் தள்ளி விட்டுருக்கான். அதுவே நமக்கு தெரியாது. பின்னாடி நிக்கிறவன் தள்ளி விடுறான். அவமானங்கள், வேதனைகள் இவ்வளவும் இருக்கிற போது இந்த வாழ்க்கையை வேணான்னு தோணுது இல்ல. ரொம்ப குறிப்பா அந்த இளமையிலே 10 பருவத்தில் அது ரொம்ப தோணும். நான் போயிட்டாதான் என்னை பத்தி இவங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு வெறி வரும். நம்முடைய ஊடகங்கள், நண்பர்களை நான் இதை சொல்லுவதற்காக மன்னித்துக் கொள்ளுங்கள், தற்கொலைகளை குளோரிஃபை பண்ணுவது நம்முடைய ஊடகங்கள். தற்கொலைகளை பற்றி திரும்ப 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 காட்டுகிற போது 10 பருவத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு அதுவே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. தற்கொலைகளை நம்ம குளோரிஃபை பண்ணக்கூடாது. நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம சொல்லணும், ஏய் என்னடா அது கீழே விழுந்துட்டு அவ்வளவுதானே, எந்திரிச்சு நில்லு, எந்திரிச்சு நில்லு, பார்க்கலாம். ஏங்க நாமெல்லாம் நடக்க கத்துக்கிட்டப்போ என்னங்க நடந்தது? ஒரு அடி வச்ச உடனே கீழே விழுந்துருவோம். உடனே அம்மா வந்து ஐயோ என் புள்ள விழுந்துருச்சேன்னு தூக்குவோம். அப்பா சொல்ல, ஏ விடு விடு, நடக்க விடு, அவனை அப்படித்தான் விழுவான். 2 தடவை விழுந்தாதான் அவன். முதல்ல சைக்கிள் ஓட்டினப்போ என்ன ஆச்சு? முதல் அடி வச்ச உடனே பேலன்ஸ் நமக்கு வந்துருச்சா? நம்ம என்ன சூப்பர் மேனா? கீழே விழுந்து முட்டியில் அடிபட்டு எச்ச துப்பி அது மேலே பேப்பரை ஓட்டிட்டு திரும்ப சைக்கிள் பின்னாடி ஓடின ஆட்கள் தானே நாமெல்லாம். ஒரு தடவை விழுந்துடும், ஐயோ நான் சைக்கிளில் இருந்து விழுந்து விட்டேன், இனிமேல் நான் சைக்கிளில் ஏற மாட்டேன். நீ வாழ்க்கை முழுக்க சைக்கிளை ஓட்ட முடியாது. நீ சைக்கிள் ஓட்டலன்னா பைக் ஓட்ட முடியாது. பைக் ஓட்டலன்னா கார் ஓட்டுறதுக்கு கூட பேலன்ஸ் வராது. அப்ப முதல் அடி கீழே விழுவதுதான். நண்பர்களை, யார் தோல்வியோட அடைந்தவர்கள்? அவன் தோத்துட்டான்னு யார சொல்லுவீங்க நீங்க? கீழே விழுந்தவனியா? கீழே விழுந்த பிறகு எந்திரிக்காம இருக்கிற சோம்பேறி தான் தோத்து போனவனே தவிர கீழே விழுந்தவன் தோத்து போனவன் கிடையாது. அப்ப ஒவ்வொரு முறையும் பாலகுமாரன் எழுதிய கரையோர முதலைகள் கதையில வருகிற தியாகு சொப்னாவுக்கு சொல்லுவதை நான் என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டமான நாட்கள், பிரச்சனைகள் வந்த போதெல்லாம் எனக்கு நானே சொல்லிப்பேன். வாழ்க்கை என்பது ஒரு மருத்துவன் போல. உங்களுடைய மாவட்ட ஆட்சியருக்கு தெரியும், அவருடைய மனைவியும் கூட அறுவை சிகிச்சை நிபுணர் தான். ஒரு பகுதியை கட் பண்ணி எடுக்கணும்னா எடுத்துதான் ஆகணும். எதனால? பாக்கி இருக்கிற உயிரும் உடலும் நலமோடு இருப்பதற்கு ஒன்றை இழப்பதென்றாலும் இழந்துதான் தீர வேண்டும். வாழ்க்கை நமக்கு அவமானங்களை தருகிறது என்றால் வாழ்க்கை ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவன். நம்மிடமிருந்து சில விஷயங்களை காயப்படுத்தி திரும்பவும் நான் எழுந்து நடப்பதற்கு வாழ்க்கை உதவுகிறது. எனவே உங்களுக்கு நம்பிக்கை துரோகிகள் இருக்கிறார்களா? இந்த கேள்விக்கு இல்லைன்னு எனக்கு தெரிந்து ஒருவர் கூட பதில் சொன்னது கிடையாது இதுவரை. ஒரு 10 வயசு கீழே இருக்கிறவன் யாராவது சொல்லுவான். ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு நம்பிக்கை துரோகிகளை சந்தை பக்கத்திலே இருக்கான், கூடவே பிறந்திருக்கு, அவனைத்தான் நம்பினேன், கடைசியில் அவன் தான் என் முதுகுல குத்திட்டான். நான் நினைக்கவே இல்லை மேடம், இவ போய் எனக்கு இப்படி செய்வான்னு நான் நினைக்கவே இல்லை, கடைசியில் அவதான் செஞ்சு. இந்த கதை இங்கே யாருக்கு இல்லை, எல்லாருடைய கதை இதே கதை தான். நம்பிக்கை துரோகிகளை சந்திக்கும் போது திரும்ப பார்க்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? எப்படி இருக்கும் உங்களுக்கு? தூக்கிடலாமா? அப்படி நினைக்காதீங்க. துரோகிகள், நம்பிக்கை துரோகிகளை பார்க்கிற போது நீ என்னுடைய குரு என்று மனத்துக்குள் அவர்களை வணங்கிக் கொள்ளுங்கள். இந்த மேடம் என்ன பேசுது? நம்பிக்கை துரோகியை பார்த்தா முடிஞ்சா குத்தணும், இல்ல விலகியாவது போகணும். துஷ்டனை கண்டா தூரம் விலக நம்ம ஊர்ல சொல்லிருக்காங்கல்ல. நீ குருன்னு வணங்க சொல்றாங்களே இவங்க, வணங்குங்கள். ஏனென்றால் இனியொரு தடவை நாம் ஏமாந்து விடாமல் இருக்கிற பாடத்தை அவன்தான் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றான். 2வது முறை ஏமாந்துட்டு எனக்கு டூ பேட், உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஆனால் முதல் தடவை ஏமாந்த பிறகு ஒரு பாடம் கிடைக்கிறது அல்லவா, அந்த பாடத்தை உன்னை ஏமாற்றியவன் தான் உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறான். பாலகுமாரனுடைய கதையிலிருந்து நான் கற்றுக்கொண்ட வாழ்க்கை பாடம் இதுதான்.
எந்த தோல்வியும் ஒன்றும் அவ்வளவுல பெருசு, எந்த அவமானமும் ஒன்றும் அவ்வளவுல பெருசே கிடையாது. நான் வசித்து வந்த அப்பார்ட்மெண்ட் சென்னையில், அங்கே ஒரு மாடியில் ஒரு கணவன் மனைவி. அப்போ அந்த மனைவிக்கு ஒரு 20-25 வயசு தான் இருக்கும். அந்த கணவன் வந்து ரொம்ப சண்டை போடுற ஆள். சில பேர் அப்படி பார்த்துருப்பீங்களா, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுவாங்க. அந்த வீட்டுக்கு வந்து ஒரு கொரியர் அடிக்கடி வருவார். இந்த கொரியர் பையன் பெல் அடிச்சாலும் திட்டுவார், பெல் அடிக்காட்டாலும் திட்டுவார். ஏன் இவ்வளவு பெருசா பெல் அடிக்கிறேன் பாரு, ஏன் பெல் அடிக்காமலே தினம் சண்டை. அந்த பையன் சின்ன பையன், அவன் என்ன பண்ணா, அவனுக்கு பேர் தெரியும், அவன் தானே கொரியர் கொண்டு வருவான். அந்த மனைவியினுடைய பேரை அந்த அபார்ட்மெண்ட் சுவரில் பெருசா எழுதி ஒரு கெட்ட வார்த்தையை பக்கத்தில் எழுதிட்டு போயிட்டான். மேடையில் சொல்ல முடியாது, சென்னையில் இருக்கிற கெட்ட வார்த்தை அங்க நிறைய இருக்கு, உங்களுக்கு தெரியும் தானே. அந்த சோகத்தில் அது கூட பாருங்களேன், இந்த சமூகம் ஆணை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தால் அவன் வீட்டில் இருக்கிற பெண்ணை பற்றி கெட்ட வார்த்தை சொல்லுகிறது. கெட்ட வார்த்தைகள் எல்லாமே பெண்களை வைத்து தான் இருக்கும். ஏனென்றால் அதை உருவாக்கியவர்கள் எல்லாருமே ஆண்கள் தான். அந்த சோகத்துல அந்த ஆளோட தானே சண்டை, நீ அந்த ஆளை சண்டை போடு, அந்த ஆள் பேரை எழுது. அவன் மனைவியோட பேர் தெரியும், ஏன்னா கொரியர் வருது இல்ல, அவங்க அம்மா, அந்த அம்மாவோட பேர் தெரியும், பேர் எழுதி பக்கத்தில் ஒரு கெட்ட வார்த்தையை எழுதிட்டோம். இது நம்ம எப்படி இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? முதல்ல பார்த்தாலே அதை அழிச்சிருக்கணும், இல்லை மேலே தாரை பூசிருக்கணும். நம்ம அப்படி செய்ய மாட்டோம் தானே. ஐயோ என்ன அநியாயம், 10 பேரை கூப்பிட வேண்டியது. இந்த அம்மா அதுக்கு அந்த சம்பந்தப்பட்ட அம்மாவுக்கு தெரியறதுக்கு முன்னாடி இந்த அபார்ட்மெண்ட்ல வசிக்கிற 162 பேரும் அதை பார்த்துட்டாங்க. இந்த அம்மா தான் கடைசியா பாக்குது. இப்ப அந்த அம்மா என்ன செய்யும்? அந்த ஐயா வழக்கம் போல குதிக்கிறார். அந்த கொரியர் பையனை கண்டுபிடித்து அவன் மீது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை, அதுக்கெல்லாம் 10 வருஷம் ஆகும்பா, பொறுமையா இரு, நீ எழுதியாச்சு ஏற்கனவே, என்ன செய்வது? அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, அந்த வீட்டுக்குள்ளேயே தன்னை சிறை வைத்துக் கொண்டார். யாருமே அவங்க, ஏன்னா வெளியில வர அவங்களுக்கு அவமானமா இருக்கு, பயமா இருக்கு. வெளியில வந்த உடனே சொல்லுவோமா இல்லையா, தெருவில் இவங்க இந்த அம்மா தான், பரவாயில்ல தைரியமா வெளில வந்துட்டாங்க, இல்ல நீ பாராட்டுறியா, கொஞ்சம் நஞ்சு தைரியத்தை நீ கெடுக்கிற. அந்த அம்மா தன்னை தானே சிறை வைத்துக் கொண்டார். She refused to come out of the house. நான் பார்த்தேன், நான் அதே அபார்ட்மெண்ட்ல தான் இருந்தேன். நான் பார்த்தேன், 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு. அவங்க தண்ணி எடுக்க வருவாங்க, பால் வாங்க வருவாங்க, வாக்கிங் போவாங்க, ஆளே காணும். நான் போய் அவங்க வீட்டு பெல் அடிச்சேன், 10 தடவை பெல் அடிச்சு யாருமே திறக்கல. அப்புறம் பொறுக்க முடியாம அந்த ஆள் வந்து அந்த ஐயா வந்து கதை தாரு, யாரும் இல்ல, கோ கோ கோ, யாரும் கிடையாது. நான் சொன்ன போக மாட்டேன், அவங்கள பார்க்கணும். பிடிவாதம் பிடிச்சு அந்த அம்மாவை போய் பார்த்தேன். நான் அவங்கள விட, அப்போ இது நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, அப்போ நான் அவங்கள விட வயசுல கொஞ்சம் சின்னவ தான். உனக்கு இதெல்லாம் புரியாது, நீ போயிட்டு வா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அவங்க கையை பிடிச்சிக்கிட்டேன், எவ்வளோ நாள் உள்ளே இருக்க போறீங்க? 10 வருஷம் இருக்க போறீங்களா? அது என்ன படையப்பால நீலாம்பரி உள்ளே இருக்குமே, ஒரே வீடியோ கேசட்டை பார்த்துக்கிட்டு எவ்வளவு பரிதாபம் இல்லை? அப்படி ஒரு ஆள் கிடைக்கலன்னா, ஒரு பெண்ணோ, ஒரு பெண் கிடைக்கலன்னா ஒரு ஆணோ என்ன செய்யணும் தெரியுமா? இங்க நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க, அதனால இதை சொல்றேன். நினைச்ச ஆண் சில சமயம் ஒரு பெண்ணுக்கு கிடைக்க மாட்டான், நினைச்ச பெண்ணு ஒரு ஆணுக்கு சில சமயம் கிடைக்க மாட்டாங்க. உடனே நீலாம்பரி மாதிரி நான் உள்ளுக்குள்ளே 25 வருஷம் இல்ல, அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்ல, என்ன செய்யுது, அடுத்தது பெட்டரா ஒரு பர்சன் நமக்கு கிடைக்கும்னு நினைப்பதுதான் வாழ்க்கை. இதை நான் சொல்லவில்லை, கண்ணதாசன் இதை சொல்லுகின்றார். காதலித்தாள் மாறிவிட்டாள் வாழ்வு என்ன ஆகும்னு அவன் கேட்கிறான். காதலித்தாள் மாறிவிட்டாள் வாழ்வு என்ன ஆகும்? அந்த பெண் பதில் சொல்றா, அன்பு காட்டுகின்ற வேறிடத்தில் காதல் உண்டாகும்னு அவன் சொல்றான். உடனே இவன் கேட்கிறான், வருவதெல்லாம் காதலித்தால் வாழ்வு என்ன ஆகும்? ஒவ்வொருத்தரும் வர வர காதலிக்க முடியுமா? வருவதெல்லாம் காதலித்தால் வாழ்வு என்ன ஆகும்? அதுக்கு அவ பதில் சொல்றா, தன் வாழ்க்கையே காதலித்தால் நிலைமை நன்றாகும்னு அவ சொல்றான். வாழ்க்கையே காதலிப்பது, அதுதான் அவங்கள்ட்ட சொன்னேன். எவ்வளவு நாள் நீ உள்ளே இருக்க போறீங்க? உள்ளே இருக்க போறீங்க 10 வருஷம் இருப்பீங்களா? 25 வருஷம் இருக்க போறீங்களா? வெளியில வர மாட்டீங்களா? எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல, வெளியில வந்தா எல்லாரும் என்னையே பாக்குறாங்க, அப்படியே தலையை குனிஞ்சு அப்படியே இந்த பூமியிலே புதஞ்சு. நான் சொன்னேன், நீங்க ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். என்ன செய்யணும்? நல்ல தலையை நிமிர்ந்து
தைரியமா போல்டா தெருவில் நடந்து போங்க. இது ஒண்ணுதான் நீங்க செய்யணும். அப்ப எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்க மாட்டேன். சிரிக்கட்டும் சிரிக்கட்டும். சிரிச்சவனை பார்த்து நீங்க கேளுங்க, என்னப்பா என் பேரை எவனோ ஒருத்த எழுதிட்டான்றதுக்காக நான் தீ குளிச்சிடணுமா? நான் ஜெயிலே இருக்கணுமா? அவமானப்பட வேண்டியவன் தவறு செய்தவனை தவிர பாதிக்கப்பட்டவள் அல்ல என்று சொல்லுவதற்கு நம் பெண் குழந்தைகளுக்கு, நம் பெண்களுக்கு நாம் பயிற்சி தர வேண்டும். ஆண்களுக்கும் அதேதான். யார் அவமானப்பட வேண்டும்? எது அறமற்றதோ அந்த அறமற்றதை செய்தவன் அவமானப்பட வேண்டுமே தவிர பாதிக்கப்பட்டவர்கள் அவமானப்பட வேண்டுமா என்ன? அவங்க கிட்ட நான் சொன்ன தலையை நிமிர்ந்துக்கிட்டு நடந்து போங்க. நான் மாட்டேன், நீ கூட வா. நான் வர மாட்டேன். நான் கூட வந்தேன்றதுனால தான் நீங்க தைரியமா இருக்கீங்க. நாளைக்கு எனக்கு வேற வேலை வந்துச்சு, வரல, திரும்ப வீட்டில் இருப்பீங்க. நீங்க போங்க. 2 நாள் கழிச்சு அவங்க என் வீட்டு பெல் அடிச்சாங்க. கதை திறந்தேன். 2 நாள் நடந்து போனேம்மா, ரொம்ப கஷ்டமா இருந்தது. இன்னைக்கு 3ஆவது நாள் நடந்தேன், கஷ்டமாவே இல்லை, நல்லா இருக்குன்னு. இதுதான் வாழ்க்கை நண்பர்களே, இவ்வளவுதான் வாழ்க்கை. தாங்கவே முடியாத அவமானம், பொறுக்கவே முடியாத தோல்வி, சொல்லவே முடியாத ஒண்ணும் கிடையாது, ஒரு புண்ணாக்கும் கிடையாது. அடுத்த வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க பாஸ், அவ்வளவுதான் வாழ்க்கை. இதை பாலகுமாரன் என்கிற கதை சொல்லியிடமிருந்து தான் நான் தெரிந்து கொண்டேன். என்ன அங்கங்க அங்கிட்டு இங்கிட்டு நடந்து போறாங்களே சில பேர். லேட் ஆயிருச்சா? முடிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டதை குறிப்பால் உணர்த்துகிறார்களா? சரி, சீக்கிரமா போயிடலாம். இன்றைக்கு தமிழ்த்தென்றல் திருவிக அவர்களினுடைய பிறந்த நாள். இந்த நாள் திருவிக தமிழுக்கு மிக மிக முக்கியமானவர். ஏனென்றால் மேடை தமிழ் என்ற ஒன்றை தமிழ்நாட்டில் இந்த பாணியில் கொண்டு வந்தவரே திருவிக அவர்கள் தான். அதற்கு பிறகு நிறைய பேச்சாளர்கள் வந்தார்கள். அதை முதலில் செய்தது திருவிக அவர்கள் தான். திருவிக தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சில குறிப்புகள் எழுதியிருக்கிறார். உங்களை யார் யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ, இந்த கண்காட்சியில் இது இருக்கான்னு எனக்கு தெரியல, எங்க இருக்கிறதோ தயவுசெய்து வாங்கி படிங்க. அதுல திருவிக அவருடைய வாழ்க்கையை ரொம்ப சுவாரஸ்யமானது. அதை முழுக்க நான் சொல்ல போறது இல்லை. அதுல ஒரு பகுதி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பகுதி. அந்த காலம் நான் சொல்றது 1920களில் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. திருவிகாவுக்கு கமலாம்பிகை என்ற பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறார்கள். திருவிகாவுடைய அம்மாவும் திருவிகாவுடைய சகோதரியும் அந்த பெண்ணை எப்படியெல்லாம் மாமியார் நாத்தனார் குடும்பம் எல்லாம் பல பேருக்கு பழைய நினைவுகள் உருவாகுமே. நான் இப்போ சொல்லும் போது எப்படிலாம் வச்சு செய்ய முடியுமோ அப்படி செய்யறாங்க. இடுப்பொடிய வேலை வாங்குறாங்க திருவிகாவுடைய அம்மா. அவங்க சகோதரியும் சேர்ந்துக்கிறாங்க. நாளெல்லாம் வேலை செய்து விட்டு இரவில் கணவனும் மனைவியும் அறையில் சந்தித்துக் கொள்கிறார்கள். அப்ப திருவிகா தன்னுடைய மனைவியான கமலாம்பிகையிடம் கேட்கிறார், எனக்கு தெரியும் எங்க அம்மா கொஞ்சம் ஒரு மாதிரின்னு, நீ கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். நீ அனுசரிச்சு போனேன்னா நான் அவருக்கு ஒரு பரிசு தருவேன். அதாவது கணவர்கள் செய்வது, நான் ஒரு கிஃப்ட் தரேன், அதை எங்க அம்மாட்ட சொல்லிடாத, நான் ரகசியமா வாங்கி தரேன், ஆனா எங்க அம்மாவை கொஞ்சம் அனுசரிச்சு போ அப்படின்னு சொல்றாரு. இவங்க சரின்னு சொல்றாங்க. கமலாம்பிகை, உனக்கு என்ன பரிசு வேணும்? புடவை வாங்கி தரட்டா? நல்ல ஜரிகை போட்ட நல்ல பட்டு சேலை வேண்டாம். நகை ஏதாவது வாங்கி தரட்டா? நான் எனக்கு நல்ல வருமானம் வருது, நான் தமிழ் ஆசிரியரை வெஸ்லி ஸ்கூல்ல பணியாற்றுகிறேன், நல்ல வருமானம் வருது, நகை ஏதாவது வாங்கி தரட்டா? ஐயோ என்கிட்ட நிறைய நகை இருக்கு, வேணாம். 1920 ஒரு பெண் இதை சொல்லியிருக்கா, யோசிச்சு பாருங்க. அப்ப என்னதான் பரிசு வேணும்? எங்க வீட்டுல என்ன படிக்க வைக்கல, கால வேலையெல்லாம் ரொம்ப வேலை இருக்கு, நீங்க தான் தமிழ் புலவர் இல்லையா, இரவு நேரத்துல எனக்கு ஒரு 1 hour வந்து நீங்க தமிழ் சொல்லித்தர முடியுமான்னு அந்த அம்மா கேள்வி. நண்பர்களே, இதை படித்த போது நான் உண்மையிலேயே கண்ணீர் விட்டு அழுதேன். பெண்கள் படிப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள் பாருங்க. வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு இல்லாத போது தன்னுடைய கணவரிடம் அவர் பரிசு வேணுமான்னு கேட்கிற போது எனக்கு 1 மணி நேரம் தமிழ் சொல்லி கொடுங்கன்னு கேட்டு அந்த கமலாம்பிகை என்கின்ற பெண் தமிழை படித்திருக்கிறாள். இதை படித்த போது எனக்கு தோன்றியது, இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கிற போது படிக்காமல் யாராவது இருந்தால் அது எவ்வளவு மோசமானது என்று யோசித்து பாருங்க. வாய்ப்பே இல்லாத போது தேடி தேடி போய் படித்திருக்கிறார்கள். வாய்ப்பு இருக்கிறது. குழந்தைகளே, படிப்பதற்கு என்னென்ன உங்களுக்கு ஆசை இருக்கிறதோ அத்தனையும் படியுங்கள். இந்த சமூகம் உங்களை படிக்க வைக்கும். குழந்தைகள் மாத்திரம் இல்ல, பெரியவங்களுக்கும். சின்ன வயசுல படிக்க முடியல, டைம் இல்ல, காசு இல்ல, இப்ப கூட படிக்கலாம். இப்ப கூட படிக்கலாம்.
தாத்தாவும் பேரனும் சேர்ந்து பரீட்சை எழுதி 2 பேரும் பாஸ் பண்ண கதை பேப்பர்ல வந்ததா இல்லையா? படிப்பதற்கு வயது வரம்பே இல்லை. எந்த விதமான மோசமான சூழலிலும் நம்முடைய பெண்கள் படித்து வந்திருக்கிறார்கள். இதை எனக்கான ஒரு பாடமாக நான் திருவிக்காவினுடைய வாழ்க்கை குறிப்பிலிருந்து எடுத்துக்கொண்டேன். நேரம் ஆயிடுச்சு, 3வதுக்கு போயிடலாம். இப்ப இது மட்டும் 2 கதை சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? டெஸ்ட் வைக்கிற மாதிரி கேட்கிறேன்னு நினைக்காதீங்க. 1 பாலகுமாரனுடைய கதை கரையோர முதலைகள், 2வது திருவிக்காவினுடைய வாழ்க்கை குறிப்புகள், 3வது ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு என்கிற மகாபாரதத்திலிருந்து ஒரு கதை. எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கடுமையா உழைக்கணும். வாய்ப்பில்லை ராஜா, கடுமையா உழைச்சவங்க வெற்றி அடைவதில்லை. உழைக்காமலே இருக்கிறவங்க வெற்றி அடைய முடியாது. ஆனா கடுமையா உழைத்தவர்கள் எல்லாருமே வெற்றி அடைகிறார்களா? இல்ல. அப்ப என்ன வேணும்? யூ நீட் ஸ்ட்ராட்டஜி, நுண்ணாய்வு வேணும். ஒரு விஷயம் நான் செய்யணும்னு தீர்மானிச்சிட்டேன்னா அற வழியில், நான் சொல்வது அறமற்ற வழியில் நீங்க ஜெயிக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. அற வழியில் ஜெயிக்க வேண்டும் என்றால் கூட அதை எப்படி அடைவது என்பதை பற்றி ஒரு திட்டம் இருக்கணும். இதை ஜெயமோகனுடைய வெண்முரசு கதையிலிருந்து கதை கேளுக்காக நான் எடுத்துக்கொண்ட ஒரு கதை. ரொம்ப சுவாரஸ்யமான கதை, படப்படம் சொல்லிடுறேன். இந்த கதைக்கு 2 பகுதி இருக்கு. 2வது பகுதி தான் முக்கியம். முதல் பகுதி சொன்னாதான் 2வது பகுதி புரியும், அதனால அதை சொல்றேன். பாண்டவர்களை கௌரவர்கள் அரக்கு மாளிகையிலே வைத்து எரித்தார்கள். அந்த கதை உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓரளவாவது கை, ஐயோ பிள்ளைங்க எதுவுமே கை தூக்கலையே, அங்கிட்டும் இங்கிட்டுமா கை தூக்குறீங்க. சரி, பாண்டவர்களை கொல்ல வேண்டும் என்று திட்டம் போட்டு துரியோதனன் என்ன பண்றான்? அரக்கு மாளிகை என்ற ஒன்றை உருவாக்குகிறான். ஃபுல்லி மேட் ஆஃப் வேக்ஸ். அந்த அரக்கு மாளிகைக்குள்ளே வைத்து அவர் அந்த எரிச்சிடறான் அந்த வீட்டை. ஆனா எரிப்பதற்குள்ளாகவே இவங்க தப்பிச்சு போயிடுறாங்க. தப்பிச்சு போயிட்டு சில எலும்புகளை அங்க போட்டுட்டு போயிடுறாங்க. ஏன்னா அவன் நினைச்சிட்டா இவங்க பாண்டவர்கள் இறந்துட்டாங்கன்னு அவங்க நினைச்சிட்டாங்க. இப்ப இவ்வளவு நாள என்ன போராட்டம்? அடுத்த மன்னன் யார் என்பது போராட்டம். தர்மன் மன்னனா, திருதராஷ்டிரன் மன்னனா, துரியோதனன் மன்னனா என்பதை திருதராஷ்டிரன் முடிவு செய்து கொண்டிருக்கிறார். இப்ப என்ன கட்டத்துக்கு வந்துருச்சுன்னா, ஒருத்தர் செத்துட்டான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. துரியோதனன் மாத்திரம் தான் உயிரோட இருக்கு. அப்ப துரியோதனன் சகுனியும் போய் திருதராஷ்டிரன்ட்ட 2 பேருக்குள்ள சண்டை. ஒருத்தன் போயிட்டான், நான் தான் இருக்கேன், எனக்கு மன்னன் பட்டத்தை சூட்டிடலாம் தானே. அவர் வேற வழி இல்லாம தருமன் உயிரோடு இல்லை என்று கேள்விப்படுவதால் நாளைக்கு உனக்கு பட்டம் சூட்டுவதற்கு அமைச்சரவையில் ஒரு முடிவு, அமைச்சரவையில் முடிவு எடுத்துட்டா அதான் ஃபைனல், அதை மாற்ற முடியாது. அமைச்சரவையில் முடிவு எடுக்கலாம் சொல்லிட்டார். இதுக்குள்ள பாண்டவர்கள் மறைவா இருக்காங்க. மறைவா இருக்கிற பீமன் சும்மா இல்லாம பகாசுரனை கொன்னுறான். பகாசுரன் ஒரு பெரிய அரக்கன். பீமன் அவனை கொன்னுறான். கிருஷ்ணர் என்ன பண்றாரு? தன்னுடைய அண்ணனான பலராமன்ட்ட போய், உங்க மாணவன் தானே பகாசுரன்றார். ஆமா, அவன் என்னுடைய மாணவன். எனக்கு 2 மாணவர்கள் தான், ஒருத்தன் துரியோதனன், ஒருத்தன் பகாசுரன், 2 பேரும் என்னுடைய மாணவர்கள். உங்க மாணவன் பகாசுரனை யாரோ கொன்னுட்டாங்க. அப்ப துரியோதனன் தான் கொண்டு இருக்கணும். ஒன்னு துரியோதனன் கொல்ல முடியும், இல்ல பீமன் கொல்ல முடியும். பீமன் ஏற்கனவே செத்துட்டான், அதனால துரியோதனன் தான் கொண்டிருக்க வேண்டும்னு பலராமர் சொல்றார். அதுக்கு போய் நியாயம் கேளுங்கன்னு அனுப்பிச்சு விடுறாரு. இங்க இதுதான் முதல் பகுதி. இது இப்ப 2வது பகுதி வரை இதுதான் முக்கியம். அரசவையில எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட கிரீடத்தை இவன் தலையில வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட கிரீடம் உட்கார போகுது துரியோதனன் தலையில. அப்போ ஒரு சேவகன் சொல்லுகிறான், பலராமர் உள்ளே வருகிறார். இந்த நேரத்தில் யாரும் வரக்கூடாது. அவர் அதெல்லாம் கேட்கிற ஆளு கிடையாது. உடைச்சு தள்ளிட்டு உள்ள வந்துட்டாரு. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்னு ஒரு படத்துல சொல்லுவாங்க, எனக்கு நீதி தெரிஞ்சாகணும். என்ன நீதி? பகாசுரன் இறந்து விட்டான். அப்படியா 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 எல்லாரும் பேசிக்கிறார். பகாசுரனை கொல்லுவதற்கு 3 பேரால் தான் முடியும். என்னால் முடியும், ஆனால் நான் செய்ய மாட்டேன், நான் அவனுடைய ஆசிரியர். பீமனால் முடியும், ஆனால் பீமன் இறந்து விட்டான். அப்ப பாக்கி இருக்கிறது துரியோதனன் மாத்திரம்தான். துரியோதனா, நீ பகாசுரனை கொன்றாயான்னு பலராமர் கேட்கிறார். துரியோதனனுக்கு வேற வழி இல்லை. இப்ப எழுந்து, ஆசிரியரே, என் தாய் மீது ஆணையாக சொல்லுகிறேன், இந்த அரண்மனையை விட்டு நான் வெளியே வந்து 1 வருடம் ஆகிவிட்டது, பகாசுரனை நான் கொல்லவில்லை அப்படின்னு துரியோதனன் ஒத்துக்கிறான். அப்போது யார் கொன்றிருக்க முடியும் அப்படின்னு அவர் யோசிக்கும் போது அமைச்சரான விதுரர் எழுந்து சொல்லுகிறார், அப்படி என்றால் பீமன் தான் கொன்றிருக்க வேண்டும் அப்படின்றார். உடனே திருதராஷ்டிரன் சொல்றான், பீமன் அப்போ உயிரோடு எங்கேயோ இருக்கான்,
பீமன் உயிரோட இருக்கானா, தருமன் உயிரோட இருக்கான். தருமன் உயிரோட இருக்கானா, இப்ப உனக்கு முடி சூட்ட முடியாது, எல்லாம் கேன்சல் சொல்லிட்டு போயிடுறேன். அரும்பாடுபட்டு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த சகுனி அப்படியே பார்க்கிறாரு. அங்கே பேசியது 3 பேர். ஒன்று பலராமர், இன்னொன்று துரியோதனன், மூன்றாவது விதுரர். சகுனி பார்க்கிறாரு, இந்த 3 பேரினுடைய வசனங்களையும் எங்கே இருந்தோ ஒருத்தன் எழுதி இருக்கிறான், அவனுடைய வசனங்களைத்தான் நாங்கள் பேசுகிறோம் என்று தெரியாமலேயே இந்த 3 பேரும் இந்த நாடகத்தை நடத்தி இருக்கிறார்கள் என்று விதுரன் எங்கேயோ இருந்து சிரித்து கொண்டிருந்த கண்ணனை நினைத்தான் என்று ஜெயமோகன் அந்த கதையிலே எழுதுகிறார். இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேக்குறீங்களா? எல்லா நேரமும் நாமே சண்டைக்கு போக கூடாது, அதுதான் பாடம். சில பேர் எல்லா நேரமும் சண்டைக்கு போவாங்க. ஒரு சிங்கம் என்ன பண்ணிச்சா, நதியில வெள்ளம், மழை வந்து நதியில வெள்ளம் வந்துச்சு. சிங்கம் வந்து நதியை கடந்து போகணும், கடக்க முடியல. கோவத்துல நதியை போட்டு போட்டு அடிச்சுது சிங்கம். அந்த நதி சொல்லிச்சா, உனக்கு அறிவு இருக்க? ஜஸ்ட் லைக் யூ ஆர் a lion, I am a river. என் வேலையை நான் செய்யறேன், ஓ வேலையை நீ செய்ய. என் மேல ஏன் கோவப்படுற நீ? உனக்கு எனக்கு ஏதாவது பகையா? சிங்கம் யோசிச்சுது. கொஞ்சம் தூரம் கழிச்சு அந்த நதி அப்படியே வளைந்து போவதை பார்த்தது. அந்த வளைவினூடாகவே போய் சிங்கம் அடுத்த கரைக்கு போயிருச்சு. இப்படித்தான் வாழ்க்கையில் எல்லா நேரமும் எல்லாத்தையும் சண்டைக்கு போகணும்னு அர்த்தம் இல்லை. சண்டைக்கு போவதற்கு ஒரு காலம் இருக்கிறது, ஒரு நேரம் இருக்கிறது. அது வரும் வரையில் நீங்கள் காத்திருக்கத்தான் வேண்டும். என்னையா அப்படி சொன்னா இன்னும் உடனே அருவாளோட போய் நிக்காதீங்க. அவன் 10 பேரோட இருந்தானா உங்களை கீழே தள்ளிடுவான். காத்துருங்க, பொறுமையா இருங்க. இந்த ஸ்னூக்கர்னு ஒரு விளையாட்டு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பில்லியர்ட் ஸ்னூக்கர்னு 2 விளையாட்டு இருக்கு. இந்த ஸ்னூக்கர் விளையாட்டுல வெற்றியாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பந்தை குழிக்குள்ள தள்ளணும்னா அந்த பந்தை அடிக்க மாட்டான், அது பக்கத்துல இருக்கிற இன்னொரு பந்தை அடிப்பான். அது போய் இந்த பந்து மேல பட்டு இது உள்ள விழும். அப்படித்தான் நீங்க யாரையாவது சண்டை போடணும்னா நீங்களே தான் போகணும்னு இல்லை, அதுக்குன்னு இன்னொருத்தரை நேர்ந்து விடுறதுக்கும் வாழ்க்கையில ஒரு வாய்ப்பு இருக்கு. This is what is called a strategy. நுண்ணாய்வியல். இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். எப்போதும் நேர்மையின் வழிவில் அது நடக்காது உலகத்தில். பிராக்டிக்கலா இருக்கணும். லைஃப் இஸ் நாட் ஃபேர். லைஃப் இஸ் நாட் ஃபேர். அதனால அறத்தோடு இருக்க வேண்டும். அதே சமயத்தில் நாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை நாம் உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். இதை ஜெயமோகனனுடைய வெண்முரசு என்ற கதையிலிருந்து தான் நான் தெரிந்து கொண்டேன். நான் தெரிந்து கொண்ட 3வது பாடம் அதுதான். கடைசி முடிச்சிடலாம் தானே, டைம் ஆயிருச்சு. கதைகளுக்கு முடிவே கிடையாது நண்பர்களே. எத்தனை கதைகள். சுஜாதாவினுடைய ஒரு கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. அதிலிருந்து நான் தெரிந்து கொண்டதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண எனக்கு ரொம்ப ஆசை. கதையினுடைய ஆரம்பமே ஜாலியான ஆரம்பம். தேவலோகத்தில் ஒரு நாள் லீவ் விட்டாங்களாம். தேவலோகத்தில் ஒரு நாள் லீவ் விட்டாங்க. உடனே தேவேந்திரன் சொன்னானா, எல்லா உபதேவர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள கூட எல்லாருக்கும் லீவுப்பா, ஒரு நாள் போங்க. நாங்கள் எங்கிட்டு போகிறது, எங்கள் உறவுக்காரங்களாம் செத்து போய் பல நாள் ஆயிடுச்சு, நாங்கள் இனிமேல் பூமிக்கு எப்படி, சும்மா பூமிக்கு போங்க, யாரையாவது பாருங்க, ஏதாவது செய்யுங்க, நாளைக்கு திரும்பி வந்துருங்க அப்படின்னு சொல்லி தேவேந்திரன் அனுப்பிச்சு வச்சோம். ரொம்ப மழை கேக்குதானே பேசுறது? சரி. இந்த உபதேவர் என்ன பண்றாரு, வராரு. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பெண்ணு கதவை சாத்திக்கிட்டு ரூம்குள்ள கழுத்துல துப்பட்டாவால சுத்திக்கிட்டு மேல ஃபேன்ல துப்பட்டாவை தொங்க விட ட்ரை பண்ணிட்டு இருக்கா. தொங்க போறா. இப்போ உபதேவர் என்ன பண்ணாரு, கதவு வழியா புகை மாதிரி உள்ள போயிட்டார். அவங்களுக்கு அந்த சக்தியெல்லாம் உண்டு தானே, புகை மாதிரி கதவுக்குள்ள போயிட்டார். அந்த பெண், ஐயோ நான் தாப்பா போட்டிருந்தேன், நீ எப்படி உள்ள வந்த? அதை விடுமா, நீ எதுக்காக தொங்குற? நீங்க யாரு? என்ன உன் தாத்தா மாதிரி நினைச்சுக்கோமா, சொல்லுமா. அந்த பொண்ணு தான் கதையை சொன்னான். எங்க அம்மா ஊர்ல இருக்காங்க, நான் சென்னையில வேலை செய்யறேன். எங்க அம்மா ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, கடன்ல இருக்காங்க. அந்த கடனை அடைக்கத்தான் நான் இங்க வேலைக்கு வந்தேன். வந்த இடத்துல நான் சும்மா இருக்கலாம் தானே. பஸ் ஸ்டாப்புக்கு போய் நின்னேன், ஒரு பையன் வந்தான், நல்லா இருந்தான் பார்க்க.
என்னை பார்த்த உடனே தன்னோட வாட்சை கழட்டி பேக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு டைம் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டான். நான் அப்போவே அவனை செருப்பால் அடிச்சிருக்கணும். நான் உடனே டைம் சொன்னேன். யுவர் நேம் ப்ளீஸ் அப்படின்னா நான் என் நேமை சொன்னேன். அவன் பேரை சொன்னான். இப்படியே ஆரம்பிச்சுதுங்க. நான் ரொம்ப டீப்பாக அவனை லவ் பண்ணேன். கிட்டத்தட்ட 6 மாதம் என்னை நல்லா ஏமாற்றிட்டான். என்னை ஏமாற்றிட்டு வேற ஒரு பொண்ணை இப்போ கல்யாணம் செஞ்சுக்க போகிறான். எனக்கு வேலையும் போயிருச்சு, காதலும் போயிருச்சு, அம்மாவுக்கு காசு அனுப்ப முடியல, நான் சாக போகிறேன்னு அந்த பொண்ணு சொன்னான். உடனே உபதேவர் சொன்னார், இதை பாருமா, நான் மேலுலகத்திலேருந்து இங்கே வந்திருக்கேன். மழை வந்தது போல நண்பர்களே, மழை என்பது ஒரு ஆசீர்வாதம். அதனால முதல்ல அதை வணங்கணும். நாம இந்த கதையோட முடிச்சுக்கலாம். கேக்குது இல்ல உங்களுக்கு? அந்த உபதேவர் சொன்னாரு, நான் மேலுலகத்திலிருந்து வந்திருக்கேன். எனக்கு சில சக்திகள் உண்டு. என்னுடைய சக்திகளை வச்சு உனக்கு நான் ஒரு வரம் தரேன். ஏதாவது ஒரு வரம் கேளு, நல்லா யோசிச்சு கேளு, அப்புறம் மாற்ற முடியாது. நல்லா யோசிச்சு புத்திசாலித்தனமா ஒரு வரம் கேளுன்னு சொன்னார். அந்த பெண்ணு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொன்னா, எனக்கு என்ன வர வேணும்னா 6 மாசத்துக்கு முந்தின மாதிரி நான் மாறிடணும். இதெல்லாம் நடுவில் நடந்ததெல்லாம் எனக்கு மறந்துடணும். அந்த மாதிரி என்னை மாத்திருங்க. அவர் சொன்னாரு, நல்ல புத்திசாலித்தனமா யோசிச்சு நல்ல வரம் கேட்டிருக்க. இப்ப படுத்து தூங்கு, காலையில எழுந்த உடனே பழசெல்லாம் மறந்துடும், உடம்பு மனசு எல்லாம் 6 மாசத்துக்கு முன்னாடி ஆன மாதிரி ஆயிடும் சொல்லிட்டார். அடுத்த நாள் காலையில உபதேவர் மேலேருந்தே பார்க்கிறாரு. அவ எந்திரிக்கிறா, பழைய மாதிரியே இருக்கா, நல்ல துள்ளலா எழுந்து வேலைக்கு போறா. சந்தோஷம். உபதேவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல வேலையை செஞ்சுட்டா, திரும்பி போறேன்னு பார்த்தா பஸ் ஸ்டாப்ல போய் நிக்கிறா. ஒரு பையன் வரான். தன் வாட்சை கழட்டி தன்னோட பேக்கெட்ல போட்டுட்டு டைம் ப்ளீஸ்ன்றான். இவ டைம் சொல்றான். யுவர் நேம் ப்ளீஸ்ன்றான். அவன் நேம் சொல்றான். உபதேவர் தலையில அடிச்சுட்டு, என்னோட பொசிஷனை நான் ரிசைன் பண்றேன்னு போயிட்டார். நண்பர்களை, இதுதான் சுஜாதாவினுடைய கதை. இதிலிருந்து எனக்கு கிடைத்த பாடம் என்ன தெரியுமா? உங்களுடைய நேற்றை மறந்துவிட்டு உங்களுடைய நாளைக்கு நீங்கள் போகவே முடியாது. இறந்த காலம் என்பது வேர், எதிர்காலம் என்பது பூ. வேர் எப்படி இருக்குமோ பூ அப்படித்தான் இருக்கும். இந்த தமிழ் நிலம் பாரம்பரியத்தை கொண்டது, தொன்மையை கொண்டது, மொழி சிறப்பை கொண்டது. அதுதான் நம்முடைய வேர். நம்முடைய எதிர்காலம் என்பது வேறு நாடுகளில் இருக்கலாம், வேறு வேறு துறைகளில் இருக்கலாம், வேறு வேறு இடங்களில் இருக்கலாம். ஆனால் எதிர்காலம் என்ற பூ மலர வேண்டும் என்றால் நம்முடைய வேர் எது என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். வேர் வேறு, பூ வேறு அல்ல. வேர் என்பது புகழை விரும்பாத பூ, பூ என்பது புகழை விரும்புகிற வேர். வேரும் பூவும் ஒரே மரத்தில் இருப்பதுதான். எனவே நம்முடைய நிலம், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய மொழி, இதன் மீது நாம் கொள்ளுகின்ற பற்று, நாம் வைத்திருக்கின்ற மரியாதை, இதுதான் நாளைக்கு நம்முடைய எதிர்காலத்தை சிறப்பாக்கும். நண்பர்களை, நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். கதைகள் நம்மை சுற்றி கொட்டி கிடக்கின்றன. ஒவ்வொரு நாளும் ஒரு கதையாவது நாம் படிக்க வேண்டும். எனக்கு படிச்சாலே, புத்தகத்தை எடுத்தாலே தூக்கம் வந்துடுது மேடம் சொன்னா ஆடியோ புக்கா கேளுங்க. இல்ல ஒரு நாளைக்கு 2 பக்கம் 3 பக்கமாவது படிங்க. முக்கியமாக நாம் செய்ய வேண்டியது செல்பேசியை ஒழித்து புத்தகத்தை எடுப்பது. உங்க போனே உங்களுக்கு சொல்லும், யுவர் ஸ்கிரீன் டைம்னு சொல்லும். உங்க ஸ்கிரீன் டைம் எவ்வளோன்னு நீங்க போய் பாருங்க. உங்களுக்கே அதிர்ச்சியா இருக்கும். நீங்க ஊரெல்லாம் சொல்லிட்டு தருவீங்க, ஒரு நாளைக்கு 5 நிமிஷத்துக்கு மேல நான் போனை பார்க்காதுன்னு. போனை கேட்டா அது சொல்லும், நீ ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் போன்ல தான் இருக்காங்க. நீங்க எவ்வளவு நேரம் போன்ல இருக்கீங்களோ அதில் ஒரு அரை மணி நேரத்தை திருடி அதை புத்தகங்களுக்கு கொடுங்கள். புத்தகங்கள் உங்கள் உலகத்தை விரிவாக்கும். கதைகள் உங்கள் வாழ்க்கையை பெரிதாக்கும். கதைகளிலிருந்தும் புத்தகங்களிலிருந்தும் நாம் தெரிந்து கொள்ளுகிற நம் மண்ணினுடைய பண்பாடு நம்முடைய எதிர்காலத்தை வளமாக்கும். மிகச்சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற மழைக்கு நன்றி சொல்லி, இவ்வளவு பெருந்திரளாக வந்திருக்கிற உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி, மாவட்ட ஆட்சியர் அவர்கள்
எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த 12 திட்டங்களிலும் கரூர் முதல் மாவட்டமாக வெற்றி பெற வேண்டும் என்ற என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.